தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் என்றாலே எல்லாருக்கும் புத்தாடை, இனிப்புகள், இன்னும் நற்கிரியைகளை செய்கிற காலங்கள் தான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள். ஆகவே பண்டிகை நாட்கள் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமான நாட்களாக நிச்சயமாக அமைகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளை ஆசரிக்கிறபடியினால் நாம் அந்த கிறிஸ்துமஸ் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் சாஸ்திரிகள் என்கிற தலைப்பில் நாம் தியானம் செய்ய போகிறோம். மத்தேயு 2 அதிகாரம் 11 வசனம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம். சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் பிள்ளைக்கு காணிக்கையாக வைத்தார்கள். பிரியமானவர்களே, ஏரோது ராஜாவின் காலம் பெத்லகேமில் இயேசு பிறந்தார். கிழக்கில் உள்ள வான சாஸ்திரிகள் பிரகாசமான ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். அதன் மூலம் யூதருக்கு ராஜாவாக போகிற ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என அறிந்தார்கள். 3 சாஸ்திரிகள் அக்குழந்தையை பார்க்க புறப்பட்டார்கள். நட்சத்திரம் வழிகாட்டியது. எருசலேம் பக்கத்தில் வந்த போது ராஜ அரண்மனையில் தான் குழந்தை பிறந்திருக்கும் என எண்ணி அரண்மனைக்குள் வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜாவும் மற்ற யாவரும் கலங்கினார்கள். வேத பாரகர் மூலம் பெத்லகேமுக்கு அனுப்பப்பட்டார்கள். பெத்லகேமில் வந்து பிள்ளையை பணிந்து கொண்டு பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக படைத்தார்கள். பிரியமானவர்களை, படைக்கப்பட்ட பொருட்கள் மூலமாக நாம் சற்று சிந்திப்போம். நமக்கு ஏற்ற ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்போம். முதலாவது பார்க்கின்ற பொழுது பொன்னை படைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொன் எதற்கு சமமாக கருதப்படுகிறது சொன்னால், அது எதற்கு மாதிரியாக கருதப்படுகிறது சொன்னால், விசுவாசத்திற்கு மாதிரியாக இருக்கிறது. விசுவாசம், பிரியமானவர்களை, யாக்கோபு 2 அதிகாரம் 22 வசனத்திலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி எபிரேயர் 11 அதிகாரம் விசுவாசிகளின் பட்டியலை நமக்கு கொடுக்கிறது. பொன் விலை உயர்ந்தது, முக்கியமானது. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசமே உயர்ந்தது, முக்கியமானது ஆகும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது பரிசுத்தம். அடுத்து சாஸ்திரிகள் படைத்தது வெள்ளை போலம். இது பரிசுத்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனத்திலே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5 அதிகாரம் 8 வசனத்திலே தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஊழியத்தின் பாதையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பரிசுத்தம் தேவை. பிரியமானவர்களே, 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும்போது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக 3வதாக சாஸ்திரிகள் செலுத்திய காணிக்கை, தூப வர்க்கம் துதிக்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது, செலுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் தேவன் தங்கள் மத்தியில் செய்த வல்லமையான கிரியைகளை நினைத்து துதி செலுத்துவதற்காக தூபங்களை காட்டினார்கள். தூபம் காட்டுவதற்கு தூப வர்க்கம் உபயோகிக்கப்பட்டது. சங்கீதம் 136, 148, 150 ஆகிய சங்கீதங்களில் எதற்காக துதி செலுத்தினார்கள் என்று படிக்கிறோம். குழந்தை இயேசு இப்பூ உலகில் நிறைவேற்ற போகிற மகத்துவமான காரியங்கள், பாடுகள், சிலுவை மரணம், உயிர்த்தல், இவற்றை எண்ணி துதி செலுத்தும் நோக்கத்தோடு தூப வர்க்கத்தை படைத்தார்கள். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை என்று 3 வாலிபர் கீதத்தின் துதியின் கீதமாக நாம் பாடுகிறோம். சர்ச் ஆலயங்களிலே இந்த பாடலை பாடுகிறோம், கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை என்று சொல்லி. கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு துதியின் பண்டிகையாக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்திருக்க, அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் விசேஷமாக நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சாஸ்திரிகள் படைத்த பொன் போன்ற விசுவாச வாழ்க்கை, வெள்ளை போலம் போன்ற பரிசுத்த வாழ்க்கை, தூபவர்க்கம் போன்ற துதியின் வாழ்க்கையில் நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பண்டிகை நாட்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக அமையட்டும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே, உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் எங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும், எங்கள் இல்லத்திலே பிறக்க வேண்டும். ஒருவேளை மாய்மாலமான வாழ்க்கைக்கு வாழ்வதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. இருதயத்திலே ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.